வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூன் மாதம் 2வது தவணை DA அரியர் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, அதே போல் இன்னும் எத்தனை தவணை தொகை DA அரியர் தொகை வழங்கப்பட உள்ளது, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியானது 3% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அகவலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்படுவது வழக்கம். பல நேரங்களில் இந்த அகவலைப்படி அறிவிப்பானது ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பு அறிவிப்பது வழக்கம். இந்த அகவலைப்படி அறிவிப்பின் காரணமாக அரசு ஊழியர்களுடைய நிதி நிவாரணம் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படியினை 3% உயர்த்துவதாக புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டிருந்தார். இந்த அகவலைப்படி அதிகரிப்பின் மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயர்ந்துள்ளது. புதிய அகவலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போல 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள 9 மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகைகள் 2026 மே மாதம் முதல் 6 சமத்தவணையில் வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது. அந்த வகையில் முதல் தவணை அகவலைப்படி நிலுவைத் தொகை மே மாதமும், 2வது தவணை ஜூன் மாதம் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியர்களுக்கு இந்த அறிவிப்பு பயனளிக்கும். ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இது குறித்து பேசிய முதலமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த 2வது தவணை அகவலைப்படி வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.